அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் கிட்டி ஹாக் ரஷ்யாவோட நியூக்ளியர் பவர்டு அட்டாக் சப்மரைனான K314 கூட ஒரு மோதலில் ஈடுபட்டுச்சு. இதில் ரஷ்யாவோட நீர்மூழ்கிக்கு ஒரு பெரிய சேதாரம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சம்பவமாக இருந்திருக்கும். இது வெளியில் பார்க்கறதுக்கு சாதாரணமான ஒரு சம்பவமாக தெரிஞ்சாலும் உலகத்தோட அழிவை ஒரு நூல் இழையில தவிர்த்த ஒரு சம்பவம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரெண்டு கப்பல்கள்லையுமே, இந்த சப்மரைன்லையும் சரி இந்த விமானம் தாங்கி கப்பல்லையும் சரி, அணு ஆயுதங்கள் அப்போதைக்கு இருந்துச்சு. இதுல ஏதாச்சும் ஒன்று வெடிச்சிருந்தா கூட பாதிக்கப்பட்ட அந்த நீர்மூழ்கியோ இல்லை சேதாரப்படுத்தப்பட்ட அந்த விமானம் தாங்கி கப்பலோ, இது ரெண்டுத்துல இருந்த ஏதாச்சும் ஒரு அணு ஆயுதம் வெடிச்சிருந்தா கூட அன்னைக்கே மூன்றாம் உலக போரானது தொடங்கியிருக்கும். அப்படி இந்த சம்பவமானது எப்படி நடந்துச்சு, எப்படி சோவியத் ரஷ்யாவோட நீர்மூழ்கியும் அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பலும் நேருக்கு நேராக ஒன்னோட ஒன்று மோதுச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வா டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். மார்ச் 21, 1984 இந்த கோல்டு வார் பனிப்போரோட உச்சத்தில் அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் இருந்த காலகட்டம்னே சொல்லலாம். அப்போலாம் அமெரிக்கா ஏதாச்சும் ஒரு மிலிட்டரி டீல் பண்ண போகிறாங்க, இல்லை மற்ற நாடுகள் கூட சேர்ந்து போர் ஒத்திகை ஏதாச்சும் பண்ண போகிறாங்கன்னா சோவியத் ரஷ்யா அவங்களோட நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பி அந்த கப்பல்களோட நடமாட்டம் எந்த மாதிரி ஒத்திகையில் அவங்க ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்டெலிஜென்ஸ் இன்புட்டையும் கேதர் பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அதே மாதிரி அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யா ஏதாச்சும் ஒரு போர் ஒத்திகையில் ஈடுபட்டாலோ இல்லை அவங்களோட கப்பல்கள் வேற எங்கேயாச்சும் போனாலோ அது எல்லாத்தோட இன்ஃபர்மேஷன்ஸையும் இவங்களோட சப்மரைன்ஸ் வச்சும் இவங்களோட உளவு விமானங்கள் வச்சும் கேதர் பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் எப்போ வேணா ஒரு உரசல் வரலான்னு சொல்லிட்டு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அதுன்னு சொல்லலாம். இந்த டைம்ல அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் சேர்ந்து ஒரு நேவல் எக்ஸசைஸ்ல ஈடுபடணும்னு ஒரு விருப்பத்துக்கு வராங்க. இதனால அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் சி ஆஃப் ஜப்பானை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. இந்த தகவலானது சோவியத் ரஷ்யாவுக்கு கிடைக்குது. இப்படி பயணப்படுற இந்த கப்பல்கள்ல முக்கியமான ஒரு கப்பல்னு சொல்லலாம் யுஎஸ்எஸ் கிட்டி ஹாக்னு சொல்லலாம். யுஎஸ்எஸ் கிட்டி ஹாக்ன்றது அமெரிக்க கடற்படையில இருந்த ஒரு முக்கியமான விமானம் தாங்கி போர்க்கப்பல். 80,000 டன் எடை, 70க்கும் அதிகமான விமானங்களை கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு இந்த விமானத்துக்கு அதிகப்படியான சிறப்பம்சங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த விமானமானது ஒரு நியூக்ளியர் பவர்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் கிடையாது, கன்வென்ஷனல் பவர்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் தான். இதால அணுசக்தியில இயங்க முடியாது. நார்மலா அதுக்கு தேவையான டீசலோ இல்லை பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வச்சோ தான் இந்த விமானம் தாங்கி கப்பலானது இயங்கிட்டு இருந்துச்சு. இப்படி பயணப்பட்டு இருக்க இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை சுற்றி பல டெஸ்ட்ராயர்ஸ், க்ரூசர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பேட்டில் ஷிப்ஸே இந்த சவுத் கொரியாவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அமெரிக்கா முக்கியமாக இந்த கப்பல்கள் அங்கே அனுப்புனது காரணம் சோவியத் ரஷ்யாவோட நடமாட்டத்தை இந்த பகுதியில் குறைக்கணும், நார்த் கொரியாவுக்கு எதிராக சவுத் கொரியாவுக்கு நம்மளோட ஆதரவு தெரிவிக்கணுன்ற ரெண்டு காரணத்துக்காக தான் அவங்களோட இந்த ஒட்டுமொத்த கப்பல் படையும் அந்த இடத்துக்கு கிளம்பி போகுது. இதை சோவியத் ரஷ்யா கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க. கெஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கப்பல்களானது சி ஆஃப் ஜப்பானுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே இவங்களோட சப்மரைனையும் இவங்களோட இன்னும் ஒரு சில கப்பல்களையும் இதை கண்காணிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. இந்த இடத்துல சோவியத் ரஷ்யா அடுத்ததா இந்த பிளான்ல இருந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்மளோட மற்ற டெஸ்ட்ராயர்ஸை இந்த கப்பலில் கண்காணிக்கிறது அனுப்ப வேண்டாம். ஏன்னா விஷுவலாக பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரோட ரேஞ்சுக்குள்ள இந்த கப்பல்களானது வந்துடும். இதனால நம்மளோட சப்மரைனை மட்டும் உள்ள அனுப்பி முதல்ல இந்த கப்பலோட நடமாட்டத்தை கண்காணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்த நியூக்ளியர் பவர்டு அட்டாக் சப்மரைனான K314 வகை சப்மரைனை இதை உளவு பார்க்கறதுக்காக அனுப்புறாங்க. இந்த சப்மரைனோட முதன்மையான பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, கடலுக்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல இருந்து இந்த விமானம் தாங்கி கப்பலால் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இந்த விமானம் தாங்கி கப்பலோட நடமாட்டத்தை ஒட்டுமொத்தமாக கவனிக்கணும். முடிஞ்சா இந்த விமானம் தாங்கி கப்பல்களில் என்ன விதமான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுன்றதான் இந்த சப்மரைனுக்கு கொடுக்கப்பட்ட முதன்மையான பணி. இதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த சப்மரைனும் பல நாட்களா இந்த போர்க்கப்பலை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கு, அமெரிக்காவோட கண்கள்ல படாம. ஆனா அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும், எப்படியாச்சும் சோவியத் ரஷ்யா நம்மளை உளவு பார்க்கணுன்றதுக்காக அவங்களோட சப்மரைன்ஸை அனுப்பியிருப்பாங்க. இது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் அமெரிக்கா இந்த விஷயத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்காங்க. இந்த விமானம் தாங்கி கப்பலோட வேகத்தை ரொம்பவே குறைச்சி இயக்க வைக்கிறாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த சப்மரைன் ஆனது ஏதாச்சும் ஒரு டைம்ல வெளியே வந்தாகணும். அந்த டைம்ல நம்ம இதை ஈஸியா ஸ்பாட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த இடத்துல சோவியத் ரஷ்யாவுக்கு இயற்கை கொஞ்சம் கூட உதவி பண்ணல. சரியா அன்னைக்கு நைட்டு 1984 மார்ச் 21 நைட்டு ஒரு 8 மணி வாக்குல கடலோட தன்மைன்றது ரொம்பவே மாறுது. இயற்கை சீற்றம் அந்த இடத்துல ரொம்ப அதிகரிக்குது. இப்போ இந்த விமானம் தாங்கி கப்பலில் இருக்க பைலட்ஸ் அண்ட் கேப்டன்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா,
இந்த சி ஆனது இருக்க இருக்க ரொம்பவே ரஃப் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்மளோட வேகத்தை கூட்டணும்னு சொல்லிட்டு 15 நாட்ஸ் வேகத்தில் வந்துட்டு இருந்த அந்த கப்பலோட வேகத்தை அப்படியே டபுள் பண்ணி 30 நாட்ஸ் வேகத்தில் திடீர்னு போக வைக்கிறாங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்த இந்த சோவியத் சப்மரைனால திடீர்னு இந்த கப்பல் வேகமாக போனதுனால இதோட சோனார் ரேஞ்சை விட்டு அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டு இருக்கிறத உணர்றாங்க. அந்த கப்பல்லையும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததா சொல்லப்படுது. இதனால தன்னோட ரேஞ்சை விட்டு இந்த விமானம் தாங்கி போர் கப்பலானது வெளியில போகிறதுனால இந்த சப்மரைனும் உடனே ஸ்பீடப் பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல அடுத்த சிக்கலா சோவியத் ரஷ்யாவோட சப்மரைனுக்கு என்ன வருதுன்னா, இயற்கை சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கடலோட நீரோட்டத்தோட தன்மை ரொம்ப மாறுறதுனால இந்த சோவியத் ரஷ்யாவோட சப்மரைன்ல ஒரு சில டெக்னிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுது. இவங்களால அவங்களோட சோனாரை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியல. இப்படி யூஸ் பண்ண முடியாதனால அடுத்து இவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பெரிஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்கறது மட்டும்தான். இதை நம்ம அதிகமா நம்மளோட சின்ன வயசுல ஸ்கூல் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பயன்படுத்திருப்போம். ஒன்றும் இல்லை, கீழே ஒரு மிரர் வச்சுட்டு ஒரு 45 டிகிரியில் மேலே ஒரு மிரர் வச்சுட்டு ஒரு எஸ் ஷேப்பில் இந்த மிரர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உள்ளே வரக்கூடிய லைட் ஆனது மேலே இருக்க மிரரில் பட்டு கீழே ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே இருக்க நம்மளோட கண்களுக்கு தெரியும். இதை சப்மரைனில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் இந்த சப்மரைன் வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த பெரிஸ்கோப் மூலிமா விஷுவலாக பார்ப்பாங்க எவ்வளவு தொலைவில் கப்பல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு விஷுவலாக பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரியே அமெரிக்காவோட போர் கப்பல்களும் அவங்க கிட்ட இருந்த விஷுவல் லைட்ஸ் அண்ட் டிராஃபிக்கிங் லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிட்டு தான் அவங்களோட கப்பல்களை கொண்டு வந்திருக்காங்க. இதில் சோவியத் ரஷ்யாவுக்கு இருந்த ஒரு பெரிய சிக்கலாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கடலோட இந்த சீற்றம் காரணமாக அவங்களால இவங்களோட சப்மரைனை ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நிலையாக நிறுத்த முடியல. அலைகளோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நீரோட்டத்தோட வேகங்கள் ரொம்பவும் மாறிட்டு இருந்ததுனாலையும் ஒரு குத்துமதிப்பான ஒரு இடத்துல இவங்களோட சப்மரைனை சர்ஃபேஸ்க்கு மேலே கொண்டு வந்து இந்த பெரிஸ்கோப் வச்சு பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி மேலே கொண்டு வந்து இந்த பெரிஸ்கோப் மூலயமா பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. கண்ணு கேட்ட தொலைவில் இவங்களோட சப்மரைனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அந்த 80,000 டன் இருக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்லலாம். கடைசி டைம்ல இந்த கொலிஷனை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க என்னதான் அவங்களோட கப்பலை திருப்பணும்னு முயற்சி பண்ணாலும் அது எல்லாமே பயன் கொடுக்காம நேரடியாக 5200 டன் இருக்க இந்த சப்மரைன் மேலே அந்த 80,000 டன் இருக்க ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து மோதுது. அதில் பயணித்த செயிலர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, உள்ள அவங்க தூங்கிட்டு இருக்க அந்த டைம்ல திடீர்னு ஏதோ ஒரு வைப்ரேஷனை நாங்கள் ஃபீல் பண்ணோம். அந்த விமானதாங்கி கப்பலில் பயணிச்சதுலேயே ரொம்ப மோசமான நைட்டா அன்னைக்கு உணர்ந்தோம். அதுக்கப்புறமா எங்களோட ஃபிளாஷ் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதில் அந்த விமானந்தாங்கி கப்பலுக்கு ஏற்பட்ட சேதத்தை விட இந்த சப்மரைனுக்கு ஏற்பட்ட சேதம் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த விமானந்தாங்கி கப்பலை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரே ஒரு டென்ட்டும் ஒரு சில பாகங்களில் பிரச்சனை மட்டும்தான் ஏற்படுதே தவிர இந்த சப்மரைனோட ஒரு செக்ஷனே ஒட்டுமொத்தமாக அடி வாங்கிருச்சு. இதோட ப்ரொப்பல்லர்ஸ்லாம் மொத்தமாக காலி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கிடைச்சதுன்னா, இந்த சப்மரைன்ஸ் எல்லாமே சோவியத்தால ஸ்டெல்த்தோட உருவாக்கப்படுதுன்னு சொல்லப்படுச்சு. இதோட ஸ்டெல்த் கோட்டிங் எந்த மாதிரி இருக்கும், இதில் என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத அந்த டென்ட்டில் ஒட்டிச்சு பாருங்க ஒரு சில பாகங்கள். அதை வச்சு பின் நாட்களில் அமெரிக்காவும் படித்தாங்க. இப்போ இந்த விபத்து நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அமெரிக்கா சார்பில் இருந்து சோவியத் ரஷ்யாவோட கப்பலுக்கு உதவி பண்ணுறதுக்காக நிறைய டைம் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் சோவியத் ரஷ்யா உங்களோட உதவிகள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட கப்பல்கள் வந்து இந்த கப்பலை டோ பண்ணி போகிற வரைக்கும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த கப்பல் டேமேஜ் ஆகியிருந்தாலும் இதனால சிவியர் ரிஸ்க் இல்லாததுனால இப்படி ஒரு முடியை சோவியத் ரஷ்யா எடுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்குமே டவுட் வரலாம், சரி 2 கப்பல் மோதிருச்சு, இதனால என்ன ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சப்மரைனில் 2 நியூக்ளியர் டார்பேடோஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த யூஎஸ்எஸ் கிட்டி ஹாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் கேரியர் வித் ஆன்டி சப்மரைன் அட்டாக் கேப்பபிலிட்டின்னு சொல்லலாம். என்னடான்னு கேட்குறீங்களா? இந்த விமானம் தாங்கி கப்பலில் இருந்து சப்மரைனுக்கு எதிரான அதிகப்படியான டார்பேடோஸையும் அதிகப்படியான ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் விமானங்களையும் ஏவ முடியும். அந்த அளவுக்கு அதிகப்படியான ஃபியூச்சர்ஸ் இந்த விமானத்தில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் நியூக்ளியர் பவர்டு மிசைல்ஸும் இருந்திருக்கு இந்த சப்மரைனில் இருந்த மாதிரி. ஒருவேளை இந்த விபத்து மட்டும் பெருசாக நடந்திருந்து அந்த சப்மரைனில் இருக்க நியூக்ளியர் டார்பேடோஸ் வெடிச்சிருந்தாலோ இல்லை இந்த கப்பலுக்கு பெரிய விபத்துகள் ஏதாச்சும் ஏற்பட்டு இந்த மிசைலானது உள்ளே வெடிச்சிருந்தாலோ அன்னைக்கு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் கண்டிப்பாக அடுத்த வாரானது உருவாகியிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 2 பேருமே ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமை தான் ஆடிட்டு இருந்தாங்க. உன்னோட கப்பலை நான் கண்காணிக்கிறேன், என்னோட கப்பலை நீ கண்காணிக்கிறேன்னு சொல்லிட்டு. நல்ல வேலையா அப்படி அந்த இடத்துல அந்த ஒரு சம்பவம் நடக்கல. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், அப்போ சோவியத் ரஷ்யாவோட டெக்னாலஜி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கப்பல்கள் ஒன்னோட ஒன்று மோதுறதுங்கிறது நார்மலாக ஒரு நடக்கிற விஷயம் தான். அதுலேயும் எப்போல்லாம் இந்த கப்பல்களானது ரொம்ப பக்கத்தில் ஆப்ரேட் செய்யப்படுதோ, ஒரு நீர்மூழ்கி கப்பல் பக்கத்தில் இன்னொரு ஏர்கிராஃப்ட் கேரியர், இல்லை ஒரு நீர்மூழ்கி கப்பல் பக்கத்தில் இன்னொரு நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லிட்டு ரொம்பவே க்ளோஸ் டிஸ்டன்ஸில் ஆப்ரேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் போன ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட பிரிட்டனோட 2 போர் கப்பல்கள் டாக் பண்ணி வச்சிருந்த இடத்துலயே ஒன்னோட ஒன்று மோதிக்குச்சு. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் தான். இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் பண்ண ஒரே ஒரு பெரிய தப்பு என்னன்னா,
அந்த கப்பலை லொக்கேட் பண்ண முடியாததுனால உடனடியாக அவங்க சர்ஃபேஸ் பண்ணதான் எங்கே அந்த கப்பலை மிஸ் பண்ணிடுவோமோ, எங்கே அந்த கப்பல் நம்மளோட ரேஞ்சை விட்டு வெளியே போயிடுமோன்றதுனால ரொம்பவே அவசரமாக இவங்க கப்பலை சர்ஃபேஸ் பண்ணதான் இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட்க்கு காரணம். ஆனால் இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த சப்மரைனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் வரல. ஆனால் இந்த யூஎஸ்எஸ் கிட்டி ஹாக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமும் சர்வீஸில் இருந்துச்சு. மேபி இந்த சப்மரைன் சிவியராக டேமேஜ் ஆனதுனால ரஷ்யா அதை அப்படியே எடுத்து ஒட்டுமொத்தமாக கூட ஓரங்கட்டி இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் தான். இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதனையும் குறிப்பாக சொன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு இப்போ தான் தெரியும், இந்த இன்சிடென்ட்டை பற்றி இப்போ தான் முதல் டைம் கேள்விப்படுறேன்னா அது தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதேமாதிரி அடுத்து எந்த டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புதுசாக ஏதாச்சும் ஒரு டாபிக், சயின்ஸ் டாபிக் இல்லை ஏஐ சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணும்னா அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கும்.